பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெஞ்சன் புயலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா தான் இருக்கு. இது முன்கூட்டியே கணிச்சாங்க. அதாவது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்குனாங்க. ஒட்டுமொத்தமா அது ஒரு திசை, அது டைரக்ஷன் மாத்தினா கூட புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய நகர்தல் வேகத்தை பொறுத்தும் அது நெருங்க அதோடைய திசை மாறுபடலாம். என்னதான் மாறுபட்டாலும் புதுச்சேரி தாண்டி போகாது, அதே போல சென்னை தாண்டி போகாது, ஆந்திரா அந்த மாதிரி பக்கம் போகாது, புதுச்சேரி தாண்டி நாகை அந்த மாதிரி பக்கம் போகாதுனாங்க. அப்போ புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தான் இந்த பெஞ்சன் புயலானது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒருவேளை அது நெருங்க அது டைரக்ஷன் மாறினாலும் கூட அந்த காரைக்கால் மாமல்லபுரம் இடையே தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, மரக்காணத்துக்கு அருகேதான், மரக்காணம் அருகேதான் இந்த பெஞ்சன் புயலானது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசலாம் அப்படின்னு சொல்றாங்க. 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய நிகழ்வு ஒரு சாதாரணமா கடக்க முடியாது. நம்ம ஒரு பைக்ல வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்ல போகும்போது நம்ம பேஸ் பண்ற காத்து இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கான அந்த புயலுடைய காத்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நேரம் நெருங்க அந்த காற்று என்பது இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. காற்று அந்த கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்குன்றாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா அந்த புயலுடைய கண் பகுதின்னு சொல்லுவாங்க, அதான் மையப்பகுதி. புயலுடைய மையப்பகுதி, அதுக்கு முன்பாக இருக்கக்கூடியது தலைப்பகுதி, மையப்பகுதிக்கு பின்பு இருக்கக்கூடியதுதான் வால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பகுதி, மையப்பகுதி, வால் பகுதி அப்படின்ற போது இந்த புயல், இந்த பெஞ்சன் புயலை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஒட்டுமொத்த சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு தோராய ஒரு கணக்கு தான். ஒரு புயலுடைய ஒட்டுமொத்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். புயலுடைய தலைப்பகுதி, மையப்பகுதி, கண் பகுதி, வால் பகுதி, இது மூணும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்றாங்க. இந்த பெஞ்சன் புயலுடைய கண் பகுதி மட்டுமே பார்த்தோம்னா ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்க கணிக்கலாம், நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அந்த புயலுடைய தலைப்பகுதி சென்னைக்கு மிக அருகே வந்தது அப்படின்னா அந்த தலைப்பகுதியோடைய சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதனுடைய காற்று தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கலாம். இப்ப தலைப்பகுதி கரையை நெருங்கும் போது அதனுடைய காற்றின் வேகம் அதிகமா இருக்கும். அந்த மையப்பகுதி, அதாவது கண் பகுதி அப்படிங்கிறது கரையை தொட்ட பிறகு அதனுடைய காற்று வேகமும், அதே போன்று வால் பகுதி கரையை தொட்ட பிறகு அதனுடைய காற்று வேகம் என்பது ஒரே சீராக இல்லாம அது மாறுபடலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த புயல் கரையை கடந்த பிறகும் அந்த காற்றின் வேகம் இருக்குன்றாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு புயல் அப்படின்னாலே அது கரையை தொட்டு அதை கரையை கடந்து போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் டைம்ங்கிறது ஒரு 4 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றாங்க. அப்ப இந்த புயலுடைய குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், தற்போது அந்த மையப்பகுதி என்பது எங்கு இருக்கிறது? அதே போல் புயலை பொறுத்தவரை இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று சொன்னார்கள், தற்போது நாளை காலை என்று சொன்னார்கள். அந்த நேரம் என்பது தள்ளிக்கொண்டே செல்லுமா அல்லது காலையில் கரையை கடந்து ஒரு புயல் எப்போ கரையை கடக்கும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேற்று, அதாவது இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் உருவானது முதலே நொடிக்கு நொடி நம்முடைய துல்லிய அப்டேட்டை நம்ம வழங்கிட்டே இருக்கோம். அப்படின்னும் போது ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் புயலாக கூட மாற வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அது ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாக தான் கரையை கடக்குனாங்க. ஆனா லேட்டஸ்ட் அப்டேட் படி அதோட ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் புயலாக மாறும் அப்படின்னு நேற்றே அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது புயல் எப்போ உருவாகும் அப்படின்னு பார்க்கும்போது அது காலதாமதமாகிக்கிட்டே போச்சு. அந்த புயல் ஏன் காலதாமதம் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்லப்படுது. அது ஒரு வளிமண்டல சுழற்சி அப்படிங்கிறது வெவ்வேறு அடுக்குகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு லேயரா அந்த வளிமண்டல அடுக்குங்கிறது இருக்கும். அந்த லேயருக்கு இடையில வெவ்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பல்வேறு இடங்களில் வரக்கூடிய காற்று அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்றாங்க. அதுக்கு இடையூறு ஏற்படுத்திய காரணத்தால அதனால ஒரு கனமான ஒரு அமைப்பு உருவாக்க முடியல. ஒரு புயல் அப்படின்னா அதோடைய கீழ்ப்பகுதி கன குவியலாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கனமா அதோட குவியலா இருக்கணும். மேல் பகுதி கொஞ்சம் இலகுவாக அகலமாக இருக்கணும். அப்பதான் அது புயலா உருவாகும்னு சொன்னாங்க. இந்த வளிமண்டலத்துடைய ஒவ்வொரு அடுக்குலையும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய காற்று இதை இடையூறு பண்ண காரணத்தால அது கனக்குவியலாக மாறல, அதனால புயலாக மாற வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேரம் செல்ல செல்ல அந்த வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த அந்த காற்றினுடைய அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சதால அது புயலாக மாறுவதற்கான சூழல் ரொம்ப சாதகமாக அமைஞ்சது. அதன் அடிப்படையில் தான் அது புயலாக மாறிச்சு. அது அப்போ தொடர்ந்து கணிப்புகள் அப்படிங்கிறது மாறுபட்டு கொண்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வானிலை அப்படிங்கிறது முழுமையாக கணிக்க முடியாத ஒன்றுதான், நொடிக்கு நொடி மாறக்கூடிய ஒன்றுதான். இப்ப நீங்க கேட்ட மாதிரி அது எப்போ சரியா கரையை கடக்கும்? ஏன்னா நேற்றைய அறிவின்படி இன்று பிற்பகல் கரையை கடக்குனாங்க. அப்ப பிற்பகல் கரையை கடக்குனா அதனுடைய தலைப்பகுதி இன்னொரு கரையை தொற்றுக்கணும். பிற்பகல் கரையை கடக்கும் அப்படின்னா அதோட தலைப்பகுதி கரையை தொட்டிருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் அது கரையை தொடல. இப்ப சரியா அது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கு திசையில ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பெஞ்சன் புயலானது மையம் கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி அது நகர்வுடைய வேகம்ங்கிறது 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது கரை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான்
சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த புயல் இருக்கு. அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது அப்ப 100 கிலோமீட்டர் தூரத்துல புயல் இருக்கு, 10 கிலோமீட்டர் தூரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 8-9 மணி நேரங்கள் ஆகலாம். இப்ப 8-9 மணி நேரங்கள் அப்படின்னா இப்ப நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு 3:10 அப்படி ஆகும்போது இன்னும் இதுல இருந்து 8-9 மணி நேரங்கள் அப்படின்னா இன்று இரவு தான் அது கரையை கடக்க தொடங்கும். அப்ப இரவு கரையை கடக்க தொடங்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு புயல் வந்து கரையை கடக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்கள் அதுக்கான நேரங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னும் போது இன்று இரவு தான் அதனுடைய தலைப்பகுதி கரையை தொடங்கும். அப்ப அதுல இருந்து ஒரு 4 மணி நேரம் அப்படின்னா இன்று அடுத்த நாள் அதிகாலை ஞாயிறு அதிகாலை வரைக்கும் அந்த புயல் அப்படிங்கிறது முழுமையாக கரையை கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே மாறுபட்ட தகவலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இது புயலாக மாறாது அப்படின்னாங்க. இப்போ புயலாக மாறி இருக்கு. இப்போ கரையை நெருங்க அது புயலாகவே தான் கரையை கடக்குமா, அப்படி இல்லாட்டி அது புயலாக கரையை கடக்காம வலுவிழந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமா கரையை கடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதை பார்க்குற வரையிலும் அது புயலாக தான் கரையை கடக்கும் அப்படிங்கிறதா உறுதியா இருக்கு. அது கரையை கடக்கும் போது மட்டும் இல்லாம அது அரபிக்கடல் வழியாக செல்ற வரைக்குமே அது புயலாக தான் செல்லும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த புயலுடைய தலைப்பகுதி கரையை தொடும் போது வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே போன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது போன்ற வடகடலோர மாவட்டங்கள் தொடர்ச்சியாக கனமழை இருக்குன்றாங்க. அப்போ இப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த புயலுடைய தலைப்பகுதியானது கரையை தொடும் போது இன்னும் கனமழை அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம கணிச்சுக்கலாம். அப்ப இரவு கனமழை இருக்கு. இன்று இரவு KTCC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. இப்போ பெஞ்சிட்டு இருக்க மழையை விட பல மடங்கு மழை அதிகமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம் பிரவீன்.